நத்தம் அருகே கூடுதல் பேருந்து இயக்க கோரி அரசு பேருந்தை சிறைபிடித்து பள்ளி மாணவ மாணவிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், போராட்டத்திற்கான காரணம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள செந்துறை, பாறைப்பட்டி, கோட்டைப்பட்டி, சரளப்பட்டி, திருநூத்து, போடிரக்காக்கம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் செந்துறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர். இவர்களுக்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளிக்கு சென்று வர ஒரே ஒரு அரசு பேருந்து மட்டுமானது செயல்பட்டு வருகிறது. இதனால் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு செல்வதனால் பல விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. இதனால் எங்களுக்கு போக்குவரத்து சரி செய்து கொடுக்க வேண்டும், கூடுதல் பேருந்துகளை இயக்கி தர வேண்டும் என பள்ளி மாணவ மாணவிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டு பேருந்தை சிறைப்பிடித்தனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தானது இடையூறு ஆன காரணத்தினால் காவல்துறையினரும் கல்வித்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த மாணவ மாணவிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உங்களுக்கு போதுமான பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என உத்தரவாதம் அளித்ததன் பின்பாக மாணவ மாணவிகள் தங்களது சாலை மறியல் போராட்டத்தை கைவிடப்பட்டுள்ளனர். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி சங்கர்.